தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 12/5/2025. இந்த பகுதியில நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கடிதங்கள். அந்த வகையில நாம பார்க்கக்கூடிய அடுத்த கடிதமானது பள்ளி கல்வித்துறை சார்ந்தது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ பள்ளிகளை நிறுவுதல் தொடர்பாக அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்திய அரசு கல்வி அமைச்சகத்திலிருந்து செயலர் வாயிலாக பெறப்பட்ட கடிதத்தை இந்த இடத்துல ரெஃபரன்ஸா நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அப்போ அதை ரெஃபர் பண்ணி அப்ப மத்திய அரசுகிட்ட இருந்து ஏதோ ஒரு வழிகாட்டுதல்கள் வந்திருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்கு மாநில அரசு தரப்புல இருந்து மறுபடியும் ஏதோ ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் பல பயனுள்ள முயற்சிகளை செயல்படுத்தி மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் தமிழக அரசு எப்போதும் உறுதியாக உள்ளது. 23/2/2024 தேதியிட்ட உங்களது கடிதத்தை குறிப்பிட்டு மாநிலத்தில் PM ஸ்ரீ பள்ளிகளை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழ்நாடு அரசு மிகவும் ஆர்வமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலர் தலைமையில் மாநில அளவிலான ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் PM ஸ்ரீ பள்ளிகளை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்த கல்வியாண்டு 2024-25 தொடங்குவதற்கு முன் மாநிலத்தால் கையெழுத்திடப்படும். 2023-24 நிதியாண்டிற்கான 3வது மற்றும் 4வது தவணையை தயவு செய்து வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்போ மாநில அரசு பள்ளி கல்வித்துறையிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, PM ஸ்ரீ பள்ளியை நிறுவுவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அது பத்தின அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு குழுவானது உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த குழு தரக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் 2024-25 கல்வியாண்டுக்கு முன்னாடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது PM ஸ்ரீ பள்ளியை துவங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாநில அரசால் கையெழுத்திடப்படும் அப்படின்னு ஒரு ஒப்புதலை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அடுத்த டிமாண்டா என்ன வைக்கிறாங்க, கடந்த 2023-2024 ஆண்டிற்கான 3வது மற்றும் 4வது இன்ஸ்டால்மெண்ட் தவணையை தயவு செய்து வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு மத்திய அரசுக்கு மாநில அரசு தரப்புல இருந்து ஒரு கோரிக்கையையும் வச்சு முடிக்கிறாங்க. அப்ப இது சார்ந்த கேள்விகள் நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேற்காணும் கடிதத்தில் டிஓ லெட்டர் நம்பர் 2161/2024 என்பதில் டைரக்ட் டிஓ என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. என்னது? டெமி அபிஷியல் லெட்டர் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பி. கடிதத்தில் பார்வையில் காட்டப்பட்டுள்ள கடிதம் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பார்த்தோம் செயலர் இந்திய அரசு கல்வி அமைச்சகத்தினுடைய. MOU அப்படின்னா என்னது? கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள MOU புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விரிவாக்கம் என்ன அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது தான். மேற்காணும் கடிதத்தில் நேர்முக கடிதம் என்பதற்கான உள்ளடக்கத்தை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேக்குறாங்க. 4வதுக்கு என்னது? கடிதத்தில் பெறுநரின் பெயருக்கு முன் டியர் என்ற சொல் இணைந்துள்ளது. அது கடந்து நேர்முக கடிதம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அடையாளப்படுத்திடுவாங்க. அது கடந்து அன்புள்ள அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரியான சில எழுத்து வகையினங்களை வைத்து அதனுடைய பயன்பாட்டை பொறுத்து சில கடிதத்தினுடைய இனங்களை நாம அடையாளம் கண்டுக்கலாம். சரிங்களா? சோ கடிதத்தில் பெறுநரின் பெயருக்கு முன் டியர் என்ற சொல் இணைந்துள்ளது. நேர்முக கடிதம் எந்த வருடத்தின் கோப்பிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. சோ தேதின்னு பார்த்தோம்னா 2024. கோப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2022 தான். இங்க நம்ம கொடுத்திருக்கிறது 5வதுக்கு ஆன்சர் டி, 2024. தொடர்ந்து அடுத்த கடிதத்தை பார்க்கலாம். அடுத்த கடிதம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. வருவாய்த்துறை, அதாவது மாவட்ட ஆட்சியர், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் யாருக்கு எழுதுறாங்க? அரசாங்கத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்களுக்கு எழுதுறாங்க. எதை மையமா வச்சு? COVID-19 பேரிடர் மேலாண்மை கோயம்புத்தூர் மாவட்டம் COVID-19 தொற்றில் மரணம் அடைந்த திரு XXX தகப்பனார் பெயர் YYY டெல்லியில் அடக்கம் செய்ய. அப்ப கோயம்புத்தூரை சார்ந்த ஒருத்தர் டெல்லியில இறந்துட்டார். சரியா? சோ அவரை அடக்கம் பண்ணுவதற்கான ஒரு பெர்மிஷனை தான்
கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கேட்கிறாரு என்ன அப்படின்றத நாம பார்க்கலாம். ஒரு 3 விதமான கடிதத்தை நமக்கு பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. எங்க இருந்து? விழிப்புணர்வு மற்றும் ஊழல் எதிர்ப்பு இயக்குநரகம், டெல்லி செயலகம், புதுதில்லியிலிருந்து பெறப்பட்ட கடிதம். திரு இசட், அதாவது இவருடைய மனைவி, இறந்தவருடைய மனைவி அளித்த ஒப்புதல் கடிதம். வட்டாட்சியர் பேரூர் குறிப்பு எண் 1242/2020 A2ல் உள்ள கடிதம். இப்ப இந்த 3 கடிதங்களும் வழங்கப்பட்டிருக்கு. 3 கடிதங்களும் என்ன சொல்லுது அப்படின்றதான் நாம பார்க்கலாம். அப்ப அந்த கோப்பு என்ன சொல்லும் போது அந்த கோப்பினுடைய கடிதத்தினுடைய எண், அந்த ஆண்டு, இது எதை குறிக்குது? செக்ஷனை குறிக்குது. சரிங்களா? மேற்கோள் காட்டப்பட்டுள்ள குறிப்புக்கு தங்களது அன்பான கவனத்தை நான் ஈர்க்கிறேன். தமிழகத்தின் கோயம்புத்தூரை சேர்ந்த திரு எக்ஸ் என்பவர் COVID-19 காரணமாக 22/4/2020 அன்று டெல்லியில காலமாயிட்டார். அப்ப கோவிட் காரணமாக கோயம்புத்தூர்காரர் டெல்லியில இறந்துட்டார். ஊரடங்கு காரணமாக அவரது சடலத்தை எடுத்து செல்ல முடியவில்லை. எனவே கோவை பேரூர் தாலுகாவில் வசிக்கும் இறந்தவரின் மனைவி இசட் ஒப்புதல் கடிதம் பெறப்பட்டு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதில் அவர் தனது கணவரை டெல்லி உள்ளூர் அதிகாரிகளால் அடக்கம் செய்ய ஒப்புக்கொண்டார். அப்ப டெல்லியிலே அவருடைய இறுதி சடங்கை நடத்துவதற்கு அவருடைய மனைவி கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் கடிதம் பெறப்பட்டுள்ளது. அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னு சொல்லி இருக்கிறாங்க? பேரூர் பகுதி. அதனாலதான் வட்டாட்சியரினுடைய கடிதமும் இதுல இடம்பெறுது. இறுதி சடங்கினுடைய புகைப்படங்கள் மற்றும் பிற தொடர்புடைய ஆவணங்கள் அவரது வேண்டுகோளின்படி தயவு செய்து அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு யார் கேட்கிறா? கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் டெல்லிக்கு லெட்டர் எழுதுறாரு. அரசாங்கத்தினுடைய முதன்மை செயலாளருக்கு லெட்டர் எழுதுறாரு. சரிங்களா? சோ அப்போ இந்த சம்பவம் நிச்சயமா நிகழ்ந்து இருக்கும். நாம செய்தி வாயிலாவே நிறைய இதே மாதிரியான செய்திகளை நாம நிறைய கேட்டிருக்கிறோம் இல்லையா? சோ அப்ப அது சார்ந்த கேள்விகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கடிதத்தில் மாவட்ட ஆட்சியர் குடும்பத்தாரிடமிருந்து பெற்றதாக பார்வையில் காட்டும் கடிதம் எந்த தேதியில் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டது? 1வது ஆன்சர் என்ன? 22/4/2020. நாம மேல பார்த்தோம். கடிதத்தில் பெறுநராக குறிப்பிடப்பட்டுள்ள பிரின்சிபல் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? பிரின்சிபல் அப்படின்னா என்னது? முதன்மை அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? முதன்மை செயலாளர் அப்படின்னு தான் சொல்றோம். செகண்டுக்கு பி. The funeral photographs and other relevant documents may kindly be sent as per her ரெக்வெஸ்ட். ஹெர்னு யார் இந்த இடத்துல அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க? அவருடைய மனைவி ஒய் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா? அப்ப இங்க ஃபியூனரல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபியூனரல், டெத் ஃபியூனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இறுதி சடங்கு அப்படின்றதுதான். கடிதத்தில் பார்வையில் காட்டப்பட்டுள்ள புதுதில்லி நோடல் அதிகாரியினுடைய கடித எண் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னது? 3587ன்னு நமக்கு அடையாளப்படுத்தி இருப்பாங்க இல்லையா? இந்த இருக்கு. கடிதத்தில் இறந்தவரின் தகனத்தை சொந்த ஊரில் செய்ய முடியாததற்கான காரணமாக குறிப்பிடப்படுவது எது? சோ என்ன காரணத்தினால அவருடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா என்னது? ஊரடங்கு காரணமாக, டியூ டு லாக்டவுன். அப்ப போட்டு இதுல கோவிட் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்க கூடாது இல்லையா? கோவிட் காரணமா தான் லாக்டவுன் போட்டாங்க இல்லையா? சோ அதன் காரணமாக அவருடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர முடியவில்லை. அதனால டெல்லியிலே அவருக்கு இறுதி சடங்கு பண்ணிருங்க அப்படின்னு கோயம்புத்தூர்ல பேரூர்ல இருக்கக்கூடிய அவருடைய மனைவிட்ட ஒப்புதல் கடிதம் பெற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒப்புதல் கடிதத்தை அனுப்பிட்டு இந்த இறுதி சடங்குக்கான போட்டோகிராஃப்ஸ், அது கடந்த சில ஆவணங்களை தயவு செய்து அனுப்புங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சு அழகா அந்த கடிதத்தை முடிக்கிறார். அப்ப இந்த கடிதம் அப்படின்றது எதெல்லாம் வெளிப்படுத்துதுன்னு பாருங்க. ஒரு மனிதனுடைய தேவை, அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்து, அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தினுடைய தேவையை அந்த இடத்துல சொல்லவும் உதவுது. சரியா? அப்ப அந்த ஆர்டர் பாருங்க. அப்ப என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்க, என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவுபட சொல்லணும். என்ன அந்த அலுவலகத்திலிருந்து, எதிர் அலுவலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறணும் அப்படின்றத தெளிவா கேட்கணும். இது கடந்து இதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அத்தனையும் ரெஃபரன்ஸ்ல ரொம்ப அழகா அந்த நாள் உட்பட
கோப்பு எண்கள் உட்பட தெளிவுபட காமிச்சிருக்கிறாங்க இல்லையா. இந்த துறையிலிருந்து இந்த நாள் இந்த கடிதம் பெறப்பட்டது அப்படின்னு கடித எண் முதற்கொண்டு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா. அப்ப அந்த அளவுக்கு தெளிவுபட ஒரு கடிதமானது கட்டமைக்கப்பட்டால்தான் அது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய நாம சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப ஒரு அலுவலகத்துல நாம என்ன கடிதம் அடித்தாலும் சரி, அது முழுமையான தெளிவுத்தன்மையோடு தான் அந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறணும். சோ அதை ஒவ்வொருத்தரினுடைய கவனத்திற்கும் கொண்டு வருவதற்கு ஒரு புரிதலுக்கு தான் அந்த பகுதி. சரியா. போட்டு இதெல்லாம் நாம மனப்பாடம் பண்ணணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு இதை பத்தி நாம யோசிக்க தேவையில்லை. ஒரு கடிதம்னா இப்படிதான் இருக்கும். கோப்பு எண்கள் இந்த இடத்துல இருக்கும், ஆண்டு இருக்கும், பெறப்பட்ட தேதி இருக்கும், சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பொருள் பார்வை அப்படின்ற ஒரு விஷயத்த நாம கொடுக்கணும். முடிவு அப்படின்றது இப்படிதான் இருக்கணும். பல்வேறு ஒரே விஷயத்துக்காண்டி பல்வேறு கடிதங்களை அனுப்பாம ஒரு கடிதம் அனுப்புறோம்னா அதுல நம்முடைய தேவையையும் இடம்பெற செய்யணும். அதே நேரத்துல கேட்கப்பட்டவர்களுடைய அந்த அலுவலகத்தினுடைய தேவையையும் பூர்த்தி செய்யணும். இந்த எல்லா குறிக்கோள்களையும் உள்ளடக்கியதான் ஒரு கடிதம் அப்படின்றது. அந்த கடிதமானது ஒரு அரசு அலுவலகத்தை விட்டு வெளியேறும் போது, அரசு அலுவலகத்தில் உருவாக்கப்படும் பொழுது எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றது தான் நாம கடந்த ஒரு 4 கடிதங்கள்ல எடுத்துக்காட்டுகளா பார்த்தோம். அப்ப இது சார்ந்த கேள்விகள் அப்படின்றது நமக்கு எப்படிதான் இருக்கும், பைலிங்குவலா தாராளமா இருக்கலாம். அதனால ஆங்கிலத்துல இருக்கக்கூடியதையும் ஒரு தடவை வாசிச்சிருங்க. கேள்விகள் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா காண்டி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ரொம்ப சுலபமான பகுதி, எப்பவும் சொல்றதுதான். அடிப்படையா அதற்கான நேரம் கொடுத்து கொஞ்சம் நிதானமா வாசிச்சோம்னா கேள்விகள் எப்படி இருந்தாலும் அதற்கான பதில நாம அழிச்சிடலாம் அப்படின்றதுதான் இந்த பகுதியை பொறுத்த மட்டுக்கும் நாம தெரிஞ்சு உணர வேண்டிய ஒரு விஷயம். நல்ல காணொலியில நல்ல தலைப்புல அடுத்த காணொலியில சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.